அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கல்லையை வச்சு டேஸ்ட்டான சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சோம்பு, தேங்காய், மஞ்சத்தூள், சீரகத்தூள்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்காக எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாசனைக்காக பார்த்தீங்கன்னா மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சி வச்சுருக்க கொண்டைக்கல்லையை எடுத்து இதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கொண்டைக்கல்லை ரெடி ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கொண்டைக்கல்லை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.